திரு நரசிம்மன், ஒரு டிப்ளமேட்டா இந்த பிரதமருடைய உரை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுலேருந்து என்னென்ன விஷயங்களை இதுலேருந்து 3 விஷயங்கள் முக்கியமாக பிரதமர் அறிவித்திருக்கிறார். முதலாவது டெரரிசம் எங்கிருந்து வந்தாலும், பாகிஸ்தானிலிருந்து எங்கிருந்து வந்தாலும் அதற்கு நல்ல அடி கொடுக்கப்படும் என்பது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாகிஸ்தான் 15-20 வருஷமா நம்மகிட்ட அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அது இனிமே செல்லாது அப்படிங்கிறது மாதிரி சொன்னார். 2வது. 3வது ஆபரேஷன் சிந்தூர் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். எப்ப வரல டெரரிசம் இருக்குமோ அது வரல கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்னு சொன்னாரு. இன்னும் ஒரு பாயிண்ட், உலகத்தை பத்தி சொல்லும்போது, உலக மக்களுக்காக சொல்லும்போது, இந்த மாதிரியான தீவிரவாதத்தை நம்முடைய நாடு எப்பவும் எதிர்த்து கொண்டிருக்கும் என்கிற ஒரு மெசேஜும் கொடுத்தாரு. இந்த 3-4 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவர் கொடுத்தது இல்லை. இன்னொன்று பாகிஸ்தான்கிட்டேருந்து பேச்சுவார்த்தை நடத்தணும்னா 2 ஐட்டம் தான் பேச்சுவார்த்தை நடக்கும். ஒன்று தீவிரவாதம், இன்னொன்று பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர். இது முதல் தடவையா பப்ளிக்ல போய் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். பாகிஸ்தான் கூட பேசதா இருந்ததுன்னா தீவிரவாதம் அல்லது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரை பற்றியான பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லை என்கிற மாதிரி தெரிவித்திருக்கிறார். ஓகே, ரைட். இது இட் இஸ் அ மெசேஜ் ஃபார் இப்போ இந்தியர்களுக்கான மெசேஜ், அதே போல் உலக நாடுகளுக்கு சொல்லப்பட்டதாகவும் இருக்கின்றீங்க. இன்னொன்று அழுத்தமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அல்லது தீவிரவாதம், இது 2 தான் பேசு பொருள் அப்படிங்கிற ஒரு புள்ளியும் ரொம்ப முக்கியமானதாக நீங்கள் பார்க்குறீங்க. முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் சார்.